அட கடவுளே! 10 நாளுக்கு முன்னாடியே உயிரிழக்க போறோம்னு பவதாரணி அவங்களுக்கு தெரியுமா? அதிர்ச்சி தகவல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசை உலகில் தனது அசாத்தியான திறமைகளை வெளிப்படுத்தி பல கோடி ரசிகர்களின் இதயத்தில் வாழ்ந்து வந்த பவதாரணி திடீரென கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே அவதிப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் இலங்கையில் காலமானார். அவரது மறைவு அப்பா இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் தமிழ் சினிமா பிரபலங்களும் மற்றும் ரசிகர்களும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, மனசு போன இடம் தெரியல என பாரதி படத்தில் பவதாரணி பாடிய பாடலுக்கு தேசிய விருதை வென்றாங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா என பல ஹிட் பாடல்களை பாடிய பவதாரணி புற்றுநோயில் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த தேதியில் நான் இறக்கப் போகிறேன் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டாங்க என்கிற அதிர்ச்சி தகவல் தான் வெளியாகியுள்ளது. சாகிற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாகிவிடும் என சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசுவாங்க. ஆனால் எந்த தேதியில் மரணிக்கப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே பவதாரணி அவங்க அறிந்து வைத்திருந்தாலும் கடைசி வரை நம்பிக்கை விடாமல் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருக்காங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காமல் அவரது உயிரை பறித்து கொண்டது. இளையராஜாவின் செல்ல மகள் பவதாரணி பல சினிமா பாடல்களையும் பாடியிருக்காங்க. சில படங்களுக்குமே இசையமைத்து வந்த நிலையில் கல்லீரல் புற்றுநோயின் காரணமாக கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு சினிமா விழாக்கள் மற்றும் படங்களில் பணியாற்றுவது என எதிலுமே கவனத்தை செலுத்தவில்லை. கடைசியாக தம்பு யுவன் சங்கர் ராஜா கேட்டுக்கொண்டதான் பெயரில் சிம்புவுடன் மாடான் பாடத்திற்காக பாடியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே எப்படியாவது இந்த புற்றுநோயை பாதிப்பை சரி செய்துவிட வேண்டும் என ஹீமோதெரபி உள்ளிட்ட பல சிகிச்சைகளை மேற்கொண்டாங்க பவதாரணி. ஜூலை மாதமோ தனது அப்பா, சித்தப்பா, அண்ணன் கார்த்திக் ராஜா மற்றும் தம்பி யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களையும் ஒன்றாக அழைத்து சென்றிருக்காங்க என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பின்பு இலங்கையில் இந்த புற்றுநோய் ஆயுர்வேத வைத்தியம் மூலம் குணப்படுத்தி வந்தாங்க என்பதை அறிந்த நம்பிக்கை வளர்த்து கொண்டாங்க பவதாரணி. அங்கேயே சிகிச்சை சென்றிருக்காங்க. கடந்த 6 மாத காலமாக அவங்க சிகிச்சையில் தான் இருந்து வந்தாங்க. ஆனால் கடந்த 10 நாட்களாக முன்னதாகவே பவதாரணி நோயின் தீவிரம் அடைந்து விட்டதாக, இன்னும் 10 நாட்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்ற மருத்துவர்கள் கைவிரித்து விட்டாங்க. ஆனால் தொடர்ந்து எப்படியாவது பிழைத்து விடுவோம் என்கிற நம்பிக்கை யாரிடம் தனது வேதனை வெளிக்காட்டு கொள்ளாமல் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளன. கலைஞர்களுக்கு என்றுமே மரணமில்லை என்றுதான் சொல்லுவாங்க. உடல் மறைந்தாலும் அவர்கள் பெயரும் நினைவும் என்றுமே ரசிகர்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். பவதாரணியின் மாய குரல் போல இனி ஒரு குரலை ரசிகர்கள் கேட்க முடியாது. ஆனால் அவரது பாடல்கள் என்றுமே ரசிகர்கள் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே நினைத்திருக்காங்க நம்ம பவதாரணி அவங்க. இவங்களுடைய மரணத்திற்கு நிறைய பிரபலங்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பவதாரணி அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைன்னு இறைவனை வேண்டிக்கலாம். நீங்களும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.